மும்பையில் இன்று காலமான லதா மங்கேஷ்கரின் உடல் சிவாஜி பூங்காவில் தகனம் செய்யப்பட்டது. இறுதிச் சடங்கில் கலந்து கொண்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி லதா மங்கேஷ்கரின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். பின்னர் லதா மங்கேஷ்கரின் உறவினர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். மத்திய அமைச்சர்கள், தேசியவாத காங்கிரஸ் தலைவர் திரு சரத் பவார், முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்கரே, அவரது மகன் ஆதித்யா தாக்கரே உள்ளிட்ட அமைச்சர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். மறைந்த லதா மங்கேஷ்கரின் உடலுக்கு பாலிவுட் நடிகர் ஷாருக் கான், நடிகைகள், இசையமைப்பாளர் சங்கர் மகாதேவன், கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் உள்ளிட்ட ஏராளமான பிரபலங்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். மும்பையில் காலமான லதா மங்கேஷ்கருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் மத்திய அரசு 2 நாள் தேசிய அளவில் துக்கம் அனுசரிக்கப்படுவதாக அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் தேசிய கொடிகள் அனைத்தும் அரை கம்பத்தில் பறக்க விடப்பட்டுள்ளது. பாரத ரத்னா லதா மங்கேஷ்கரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் நாளை பொது விடுமுறை அளிக்கப்படுவதாக மகாராஷ்டிர மாநில அரசு அறிவித்துள்ளது. இதுகுறித்த அறிவிப்பு மகாராஷ்டிர முதல்வர் அலுவலகத்தின் அதிகாரப்பூர்வ டுவிட்டர் பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று மேற்கு வங்கத்தில் நாளை அரை நாள் மட்டும் அரசு பொது விடுமுறை அளிக்கப்படுவதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. பிரபல பின்னணி பாடகி லதா மங்கேஷ்கரின் மறைவுக்கு அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இரங்கல் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் லதா மங்கேஷ்கர் காலமானார் என்ற செய்தி அறிந்து வருத்தமுற்றதாக தெரிவித்துள்ளார். அவர் பாடிய காலத்தால் அழியாத பாடல்களின் வழியே லதா மங்கேஷ்கர் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருப்பார் என தெரிவித்துள்ளார். அவரது மறைவால் வாடும் உறவினர்களுக்கும் அவரது ரசிகர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு டிடிவி தினகரன் குறிப்பிட்டுள்ளார். பாடகி லதா மங்கேஷ்கர் மறைவுக்கு தமிழக அரசியல் தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின், திராவிட கழக தலைவர் திரு கி வீரமணி, மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கே எஸ் அழகிரி உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். லதா மங்கேஷ்கர் மறைவு குறித்து இரங்கல் தெரிவித்துள்ள குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த், பாரத ரத்னா விருது பெற்ற லதா மங்கேஷ்கரின் பேரிழப்பு ஈடு செய்ய முடியாத ஒன்றாக உள்ளது என தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு மோடி லதா மங்கேஷ்கரின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்திய திரை உலகில் யாராலும் நிரப்ப முடியாத வெற்றிடத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்திய கலாச்சாரத்தின் மிகச்சிறந்த வீராங்கனை என அவர் எதிர்காலத்தில் என்றென்றும் நினைவு கூறப்படுவார் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பாடகி லதா மங்கேஷ்கர் மறைவுக்கு இசை ஞானி இளையராஜா இரங்கல் தெரிவித்துள்ளார். லதா மங்கேஷ்கர் மறைவு உலகிற்கே பேரிழப்பு என உருக்கத்துடன் தெரிவித்துள்ளார். பாடகி லதா மங்கேஷ்கர் மறைவுக்கு திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் வைரமுத்து இரங்கல் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் இசை குயில் பறந்து விட்டதாக அவர் உருக்கத்துடன் தெரிவித்துள்ளார். லதா மங்கேஷ்கர் மறைவுக்கு இசையமைப்பாளர் திரு ஏ.ஆர். ரஹ்மான் டுவிட்டரில் இரங்கல் தெரிவித்துள்ளார். லதா மங்கேஷ்கருடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை பகிர்ந்துள்ள அவர் அன்பும் மரியாதையும் பிரார்த்தனைகளும் என பதிவிட்டுள்ளார். பின்னணி பாடகி திருமதி லதா மங்கேஷ்கர் மறைவுக்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். அழியாத பாடல்கள் மூலம் என்றென்றும் நம் நெஞ்சங்களில் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார் என சின்னம்மா உருக்கத்துடன் குறிப்பிட்டுள்ளார்.
பஞ்சாப் சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் முதல்வர் வேட்பாளராக திரு சரண்ஜித் சிங் சன்னி அறிவிக்கப்பட்டுள்ளார். 177 தொகுதிகளை கொண்ட பஞ்சாப் சட்டப்பேரவைக்கு பிப்ரவரி 20ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. தற்போது பஞ்சாபில் காங்கிரஸ் ஆட்சி நடத்தி வரும் நிலையில் முதல்வராக உள்ள திரு சரண்ஜித் சிங் சன்னியை மீண்டும் முதல்வர் வேட்பாளராக திரு ராகுல் காந்தி அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலஜாபேட்டை அருகே உள்ள ஸ்ரீ தன்வந்திரி பீடத்தில் 16.8 அடி உயர விஸ்வரூப அஷ்டநாக கருடன் சிலைக்கு மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. கோவிலின் உள்ளே வைக்கப்பட்டிருந்த விஸ்வரூப கருடன் சிலைக்கு ஸ்ரீ முரளிதர சுவாமிஜியின் முன்னிலையில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தின நாளில் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் சுற்றுலா மையத்தில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்பட்டது. கடந்த வாரத்தை விட இந்த வாரம் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வந்திருந்தனர். பரிசல் சவாரி செய்தும் இயற்கை எழில் கொஞ்சும் அருவியின் அழகை ரசித்த சுற்றுலா பயணிகள் ஒகேனக்கலில் மிகவும் பிரசித்தி பெற்ற மீன் சமையலை ருசித்து மகிழ்ந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி பேரூராட்சியில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர் திரு ராஜீவ்காந்தி திட்டுவிளை பகுதிகளில் இன்று வீடு வீடாக சென்று பிரசுரம் கொடுத்து குக்கர் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். செல்லும் இடங்களிலெல்லாம் பெண்கள் குக்கர் சின்னத்திற்கு அமோக வரவேற்பு அளித்தனர். செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் ஆலந்தூர் பகுதிக்குட்பட்ட முகலிவாக்கம் மண்டலம் பதவிக்கு போட்டியிடும் அமமுக வேட்பாளர்களுக்கு கழக நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு மா கரிகாலன் உள்ளிட்ட நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று குக்கர் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே 6 வயது ஆண் யானை உயிரிழந்த நிலையில் அதற்கான காரணத்தை அறிய யானையின் மாதிரிகளை ஆய்விற்காக வனத்துறையினர் அனுப்பி வைத்துள்ளனர். வால்பாறை அருகே முத்துமுடி எஸ்டேட் பகுதியில் குட்டி யானை உடல்நிலை சரியில்லாமல் தேயிலை தோட்ட பகுதியில் படுத்திருந்தது. அதற்கு வனத்துறையினர் சிகிச்சை அளிக்க முயன்றனர். ஆனால் பெரிய யானை குட்டி யானையின் அருகில் வனத்துறையினரை வரவிடாமல் தடுத்தது. கேரளாவில் இன்று முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் கடை வீதிகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. மருந்தகங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய கடைகள் தவிர அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளன. முக்கிய சாலைகள், வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் மொராதாபாத்தில் கடும் பனிப்பொழிவு நிலவியது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கடும் குளிர் வாட்டி வருகிறது. மொராதாபாத் மாவட்டத்தில் கடும் பனிப்பொழிவு நிலவியது. எதிரே வரும் வாகனம் கூட கண்ணுக்கு புலப்படாத அளவுக்கு பனிப்பொழிவு இருந்ததால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றனர். கடும் பனிப்பொழிவால் பொதுமக்கள் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர். ஊட்டச்சத்து பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்படும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஹைதராபாத் புறநகர் படஞ்சேருவில் எக்ரிசாட் என்று அமைக்கப்படுகிற சர்வதேச பயிர்கள் ஆராய்ச்சி நிறுவன பொன்விழா நிகழ்ச்சிகளை அவர் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய பிரதமர், இந்தியா உணவு பாதுகாப்புடன் தன்னை நிறுத்திக் கொள்ளவில்லை எனவும் வேளாண் உற்பத்தியில் அதிகார வழங்கலுக்கும் ஊட்டச்சத்து பாதுகாப்புக்கும் அதிக முன்னுரிமை அளிப்பதாகவும் தெரிவித்தார். ஆந்திராவில் ஊதிய உயர்வு தொடர்பான புதிய அரசாணையை ரத்து செய்ய கோரி நடைபெற்று வந்த அரசு ஊழியர்கள் போராட்டம் நள்ளிரவில் வாபஸ் பெறப்பட்டது. புதிய அரசாணைப்படி ஊதியம் குறைக்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த அரசு ஊழியர்கள் கடந்த 3ஆம் தேதி விஜயவாடாவில் மாபெரும் கண்டன பேரணி நடத்தினர். ஊழியர்களுடன் அரசு மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தியது. ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக அரசு தரப்பில் உறுதியளிக்கப்பட்டதை அடுத்து நள்ளிரவில் வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது.
ஹரியானாவில் கார் மற்றும் டிராக்டர் மோதிக்கொண்ட பயங்கர விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். ஹரியானா மாநிலம் ரோத்தக் மாவட்டத்தில் லாஹ்லி என்ற பகுதியில் கார் மற்றும் டிராக்டர் ஒன்றோடு ஒன்று மோதி விபத்து ஏற்பட்டது. 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். ஒருவர் காயமடைந்தார். தகவல் அறிந்து அங்கு சென்ற போலீசார் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திரிபுராவில் உள்ள மகாராஜா பிர்பிக்ராம் சர்வதேச விமான நிலையத்தில் பயணிகளை கவர்வதற்காக செல்ஃபி கான்டெஸ்ட் தொடங்கப்பட்டுள்ளது. திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் உள்ள மகாராஜா பிர்பிக்ராம் சர்வதேச விமான நிலையத்தில் விமான பயணிகளை கவர்வதற்காக செல்ஃபி எடுக்கும் போட்டி தொடங்கப்பட்டுள்ளது. பயணிகள் விமான நிலைய வளாகத்தில் செல்ஃபி எடுக்க வேண்டும். அதில் சிறந்த செல்ஃபிகள் விமான நிலையத்தில் காட்சிப்படுத்தப்படும் என விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் அடுத்த பரசலூர் மேலக்கட்டளையில் அமைந்துள்ள செல்லப்பர் ஐயனார் ஆலய கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. 25 ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பணிகள் முடிவிற்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மங்கள வாத்தியங்களுடன் கடம் புறப்பாடு செய்யப்பட்டு கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு செல்லப்பார் சுவாமி மற்றும் பரிவார தேவதைகளுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற விருதகிரீஸ்வரர் கோவிலில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மேளதாளங்கள் முழங்க கோபுரங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஹெலிகாப்டர் மூலம் மலர் தூவப்பட்டது. பக்தர்கள் மீது எந்திரங்கள் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டது. மத்திய பட்ஜெட்டில் தீப்பெட்டி உற்பத்திக்கு எந்தவித வரி சலுகையும் அளிக்கப்படாததால் தீப்பெட்டி தயாரிப்பு நலிவடையும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே அரசு பேருந்து ஒன்று சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் 23 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையிலிருந்து அரசு சொகுசு பேருந்து ஒன்று பயணிகளை ஏற்றிக்கொண்டு திருப்பூரை நோக்கி சென்று கொண்டிருந்தது. வாழப்பாடி அருகே வந்து கொண்டிருந்த போது எதிரே வந்த வாகனத்திற்கு வழிவிட ஓட்டுநர் முயற்சித்த போது பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதில் அந்த பேருந்து விபத்துக்குள்ளானது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலையொட்டி தூத்துக்குடி மாநகராட்சியில் 66 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இந்த வாக்குச்சாவடிகளை தேர்தல் ஆணைய இணையதளம் மூலம் நேரடியாக கண்காணிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மாநகராட்சி ஆணையர் திருமதி சாருஸ்ரீ தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் சூப்பர் மார்க்கெட் வணிக வளாகங்களில் ஒயின் விற்க அனுமதி அளிக்கப்பட்டதை எதிர்த்து காலவரையின்றி உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்போவதாக அண்ணா ஹசாரே அறிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் சூப்பர் மார்க்கெட்டுகள், வணிக வளாகங்கள் மற்றும் பெரு மளிகை கடைகளில் ஒயின் விற்க அனுமதிக்கப்படும் எனவும் இதனால் விவசாயிகளுக்கு வருவாய் பெருகும் எனவும் முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்கரே அறிவித்திருந்தார். ஆனால் இந்த அறிவிப்புக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து அண்ணா ஹசாரே மாநில அரசுக்கு கடிதம் எழுதினார். தமிழகத்தில் தேர்தலினால் கொரோனா தொற்று குறையவில்லை எனவும் பொதுமக்கள் தடுப்பூசி போட்டுக்கொண்டு பொது இடங்களில் முகக்கவசம் அணிந்து சென்றதால் தான் தொற்று குறைந்ததாகவும் சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோவிலில் நடைபெற்ற 21வது மெகா தடுப்பூசி முகாமை திரு ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் கொரோனாவை குறைத்து காட்டி நல்ல பெயர் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்றார்.
தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே தனியார் பள்ளியில் ஆசிரியர் திட்டியதால் 12ஆம் வகுப்பு மாணவி தற்கொலை செய்து கொண்டதாக மாணவியின் உறவினர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். காலையில் வீட்டில் மாணவியின் பாட்டி அறையை திறந்து பார்த்தபோது மாணவி தூக்கில் தொங்கியதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு சென்ற தஞ்சை ஒரத்தநாடு போலீசார் மாணவியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சென்னையில் பிரபல தனியார் உயரக ஆடைகள் பெயரில் போலியாக துணிகளை தயாரித்து விற்பனை செய்த 3 பேர் கைது செய்யப்பட்டனர். சென்னையின் முக்கிய இடங்களான அண்ணாநகர், வில்லிவாக்கம், பெரம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் துணிக்கடையில் உயரக ஆடைகள் போலியாக தயாரித்து விற்பனை செய்யப்படுவதாக சென்னை காவல் தலைமை இயக்குநர் அலுவலகத்திற்கு புகார் வந்துள்ளது. இதையடுத்து அறிவுசார் சொத்துரிமை அமலாக்க பிரிவு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலை முன்னிட்டு 74,416 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளதாக மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மாநகராட்சி வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கு 14,701 பேரும், நகராட்சி வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கு 23,354 பேரும், பேரூராட்சி வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கு 36,361 பேரும், மொத்தம் 74,416 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளதாக மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் முடிவு அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து 1 மாதத்திற்குள் தங்கள் தேர்தல் செலவு கணக்குகளை தாக்கல் செய்ய வேண்டும் என மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தாக்கல் செய்யாதவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்றால் தகுதி இழப்பு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் 3 ஆண்டு காலம் தேர்தலில் போட்டியிட முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் விலக்கு மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பியுள்ள நிலையில் தமிழக சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டம் வரும் 8ஆம் தேதி நடைபெறும் என சபாநாயகர் திரு அப்பாவு தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இக்கூட்டத்தில் பங்கேற்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு RT-PCR பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என குறிப்பிட்டார்.